செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவையில் இன்று பிரதமர் மோடியின் உரை இல்லை. நாள் முழுவதும் அமளியில் உறுப்பினர்கள் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். சிவரஞ்சனி, குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் இன்று மாலை 5 மணிக்கு பிரதமருடைய பதிலுரை இருக்கும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் கடும் அமளியின் காரணமாக மக்களவையினுடைய அலுவலர்கள் நாளை காலை 11 மணிக்கு வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் இருக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று காலை தொடங்கிய உடனேயே 8 எம்பிக்களுடைய சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற கோரியும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் உரிய விளக்கம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியும் பல்வேறு கடும் கோஷங்கள் என்பது எழுப்பப்பட்டன. மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுவதற்கான முழு அனுமதியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுப்பி காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எம்பிக்களுடைய கடும் அமளி என்பது ஏற்பட்ட நிலையில் பாஜகவுடைய எம்பி நிஷிகாந்த் துபேனுடைய காந்தி மற்றும் நேருவிற்கு எதிரான கருத்துக்களும் கடும் சர்ச்சையை இன்று மக்களவையில் ஏற்படுத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் காலை முதல் சுமார் 3 முதல் 4 முறை அவையினுடைய நடவடிக்கையில் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 5 மணிக்கு பிரதமருடைய உரையுடன் அவை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 5 மணிக்கு அவை தொடங்கிய உடனேயே ஆளும் கட்சி எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சி எம்பிக்களும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவையினுடைய நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் இருக்கை என்பது அறிவித்தது. பாஜக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாக தற்பொழுது 5 மணிக்கு நடைபெறவிருந்த அந்த அவையினுடைய அலுவல்கள் நாளை காலை 11 மணிக்கு ஒத்திவைக்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் சபாநாயகர் இருக்கை தற்பொழுது அறிவித்திருக்கிறது. மேலும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களும் இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவினுடைய அலுவலகத்திலும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவரை அவசரமாக சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.